காமராஜர் போகிற போது சிறுநீர் கழிப்பதற்கு கூட அந்த டிவியில இடம் தரக்கூடாது. இப்படிப்பட்ட வக்கர சிந்தனை கொண்ட நீங்களா அவருக்கு ஏசி போட்டேன்னு சொன்னது? அவருக்கு ஏசி போட்டது நீங்க யாரா? நாங்களா இல்லையா? போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு 16 வயது பெண் குழந்தையுடைய வாயிலேயே துப்பாக்கி வச்சு சுட்டது சர்வாதிகார நாட்டில் கூட இருந்துக்காங்க. அதை வாய்கிழிய பேசுனீங்க, நானும் பேசுனேன், நீங்களும் பேசுனீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வருவதா? நீங்க பதவி உயர்வு கொடுத்து ப்ரமோஷன் கொடுக்குறீங்கன்னா அதை விமர்சனம் செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? 320 டிஎம்சி வந்தால் அது தமிழர்களுக்கு செய்யற துரோகம் சொன்ன திமுக, சொன்ன கருணாநிதி, இவர் ஆட்சியில் திரும்பி கையெழுத்து போட்டது எவ்வளவு? இன்றைக்கு 185 டிஎம்சி தான் காவிரியில தண்ணி. இது இன்றைக்கு இருக்கிறவர்கள் 7 தலைமுறையும் தமிழ்நாடு நாசமா போச்சு. இவருக்கு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவரு, இவரை முத மேடையில பேச வச்சவரு, அவரே உண்மையைத்தானே சொன்னாரு. அந்த பெண்ணுக்கு பிறந்திருக்கிற குழந்தை அவருக்கு தந்தை நீங்கன்னு அவர் மேல கேஸ் போட்டீங்க, ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. ஆனால் அதையே நீங்க சட்டமன்றத்தில் திரும்பி என் மகள் கனிமொழியின் தாய், இந்த தவறான செயலுக்கு ஆஹா எப்படி சொன்னா இருப்பாரு. என் மனைவியும் சொல்லல, மகள் கனிமொழியின் தாய். அதாவது திமுக குறித்து நீங்க கேள்வி எழுப்பும்போது உங்களை தனிப்பட்ட முறையில் இப்படி விமர்சனம் பண்ற போது முதல்ல சொன்னேன் இது தப்புன்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட கனாபனான்னு என்னை பத்தி பேச வச்சாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் சொல்றேன், ஏன்னா அப்படி பேசுறவன்லாம் நான் முதல்ல கைது பண்ற போது அவன் பிறக்கலைங்கிறதுல அவங்க அம்மாவே வயசுக்கு வரலன்னு சொன்னேன். ஒழுக்கம் கெட்டவர்கள் எல்லாம் நேர்மையாளர்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இவரை மாற்றணும்னா இவங்களை பேசி பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாட்டினுடைய மக்கள், குறிப்பாக வாக்காளர்கள், இன்னும் குறிப்பாக இளையும் தலைமுறை பிள்ளைகள், அவர்களிடத்தில் இந்த உண்மையை வேற வழியே இல்லாம சொல்லியாவது இதை மாற்றணும். இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகம் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு சொல்லிச்சா? அதுலயும் நம்ம சொன்னாங்க, அம்மையார் கனிமொழி பேசினாங்களா? அதற்கு காரணம் டாஸ்மாக் கடைன்னு சொன்னாங்களா? அவங்க போராட்டம் சொல்லி ஒவ்வொருவரும் அவங்க வீட்டுல கருப்பு கொடி ஏத்தினாங்களா? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், அவருடைய பையன், அவருடைய மருமக எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னால கருப்பு சட்டை கருப்பு சேலை கட்டிட்டு கொடி வச்சு நின்னாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுவதும் சொன்னாங்களா? இப்ப 4.5 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணிருக்காங்க? காசுக்காக, பணத்திற்காக எதையும் செய்து போயிருக்காங்க. இப்ப அரசியலை கடந்து இவர்கள் மிக மோசமான நிலைக்கு தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை கொண்டு வந்தாங்க. மீண்டும் ஒரு முறை இவர்கள் வந்தால் இந்த தமிழ் இனத்திற்கு நாம் செய்கிற துரோகம் அதுவாகத்தான் இருக்கும் என்பதற்காக உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போது. நீங்க ரொம்ப நம்பிக்கையா சொல்றீங்க, காங்கிரஸ் வெளியில போயிடுச்சுன்னா திமுக தோத்துரும். ஆனா அவங்க அதை பத்தி ஒரு பெரிய பொருட்டா நினைக்கலையே. காங்கிரஸ் போறதா இருந்தா போங்கன்னு தானே சொல்றாங்க. இவ்வளவு சொல்றாங்க, நீங்க வேணான்னு சொல்ல தைரியம் இல்ல. அப்புறம் எதுக்கு கனிமொழி அனுப்பி பேச சொல்றாங்க? எதுங்க சொல்றாங்க? சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல விசிலுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. விசில் ஊதக்கூடாது, அந்த பகுதியில் விற்க கூடாதுன்னு சொல்லி. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பக்கமே விற்க கூடாதுட்டாங்களா? தமிழ்நாட்டிலே இங்க விசில் இருக்க கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு அச்சம் இருக்கு புரியுதா? எல்லாரையும் பார்த்து யாரும் பயப்பட மாட்டான்ல. எதிரி பலமா இருந்தா தானே பயப்படுவான். அது போல இவருடைய இந்த செயல்பாடுகளே விஜயும் அந்த கட்சியும் பலமாக இருக்கிறது என்பதை இவருடைய செயல்கள் மூலமாக அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதே மாதிரி தானே சார் இப்போ திமுக ஒன்று நினைக்கிறாங்க, இவங்க எல்லாம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம டெல்லியில பேசி சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமையில் தானே போய் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. பட் இங்க அந்த மாதிரி எதுவும் நீங்க நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. 2 நாள் போகட்டும், உங்களுக்கு உண்மை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திருச்சி திரு வேலுசாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். கடந்த மாதத்துக்கு முன்பு வரைக்கும் திமுக கூட்டணி தான் ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியில
குழப்பம் என்கின்ற முதல் கல்லை எறிந்தவர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள். ஆகையால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட இருந்து கேட்கிறேன். அதாவது சார், 1967க்கு பிறகு கழகங்கள் ஆட்சியில இருந்தபோது இருந்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்க எங்க இருந்து சார் இந்த ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குங்கிற வசனத்தை எடுத்து ஆரம்பிச்சீங்க? உங்க கேள்வி துவக்கமே தப்பா இருக்கு. இந்த கூட்டணிக்கு முதல் கல்லை எறிந்தது நான் சொன்னீங்க. ஆமா சார். உங்களுடைய மறதிக்காக நான் வருத்தப்படுறேன். நான் முதல் கல்லை நான் எறியல. என் மீது கல் எறிந்தவர்களை திரும்பித்தார். எப்படினாலும் இந்த குழப்பத்தை உண்டாக்குன முதல் ஆள் நீங்க தான். யாரு முதல்ல? நான் எப்படி முதல் ஆள முடியும்? ஆமா சார். அதாவது திமுக ஒரு வினை, அதற்கு எதிர்வினை ஆற்றுவது ஆரம்பமா, வினையாற்றுவது ஆரம்பமா? நான் எப்போ என்ன பதில் சொன்னேன்? இந்த கூட்டணி வருகிற போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நான் திமுக என்கின்ற ஒரு கட்சி உருவாகி முதல் தேர்தல் 57ல் அது தேர்தலில் நிற்கிற காலத்துல இருந்து எனக்கு தெளிவா வருவதற்கு 2-3 காரணங்கள் இருக்கு. அந்த 57 தேர்தலில் இன்றைக்கு திமுகவுடைய பிதாமகனாக சொல்லப்படுகின்ற கருணாநிதி அவர் நின்ற தொகுதி குளித்தலை. அந்த குளித்தலை தொகுதியில் இருக்கிற சிற்றூர் தான் நச்சலூர் என்கின்ற ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர். அவர் அந்த தேர்தலுக்காக வருகிற போது எப்படி வந்தார், முதல் நாள் எப்படி நடந்து கொண்டார், எனக்கு அப்போது 8 வயது. நான் பார்த்திருக்கேன். அன்றிலிருந்து அவரை பயணப்பட்டிருக்கேன். அதற்கப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் எப்படி எல்லாம் மாற்றங்கள் வந்துச்சு அது எனக்கு தெரியும். ஆனாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த சூழ்நிலையில் கட்சி ஒரு கூட்டணியில் இருக்கிற போது நாம் எந்த கருத்தையும் சொல்ல வேண்டாம் என்று எனக்கு நானே ஒரு கட்டுப்பாட்டை விதித்துக் கொண்டு, அது சரி என்று சொல்ல மாட்டேன், என்னுடைய இயல்பான குணத்துக்கு மாறானதுதான், ஆனாலும் அடக்கி கொண்டு அமைதியாகத்தான் இருந்தேன். ஆனால் விபரீதத்தினுடைய விளிம்புக்கே போனார்கள். நான் என்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கிற தலைவர் காமராஜரை பற்றி மிக கேவலமாக ஒரு கருத்தை சொல்லுகிற போது நான் முதலில் என்ன சொன்னேன்? உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்களுக்கு அவகாசம் தருகிறேன், மன்னிப்பு கேட்காவிட்டால் மீண்டும் தாக்குவேன் என்று சொன்னேன். 2 நாள் கொடுத்தேன், மன்னிப்பு கேட்கல, குறைஞ்சபட்சம் வருத்தம் கூட தெரிவிக்கல. அதற்கு பின்னால் தான் நான் சொன்னேன், அவர் சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டுல ஒண்ணுக்கு பதில் நான் நேரடி சாட்சி என்பதற்காக சொன்னேன். காமராஜருக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிவிலையும் ஏசி போட்டதே திமுக. அந்த குற்றச்சாட்டு இத பைத்தியக்காரன் கூட நம்புவானா? தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட டிவிகள் இருக்கு. அந்த டிவிகள் எல்லாம் காமராஜருக்காக தான் ஏசி போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு செய்தியை சொன்னேன். 1972 திருச்சியிலிருந்து கரூருக்கு காமராஜர் போகிற போது அவருக்கு பின்னாலே நாங்கள் போனோம். அந்த நேரத்தில் அவருக்கு நீரிழிவு நோய் இருந்த காலம். அதனால அவருடைய கூட இருக்கிற அவருடைய உதவியாளர்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு இடையில இருக்கக்கூடிய டிவி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குறிச்சு வச்சுக்குவாங்க. அந்த இடத்துல நிறுத்துவாங்க. நிறுத்தி ஐயா இங்க டிவி, அவர் தேவைன்னா போவாரு, இல்லைன்னா நேரா போங்கன்றார். இதை ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. அந்த முறை மட்டும் திருச்சியிலிருந்து புறப்படுகிற போது அவர் காருக்கு பின்னால நானும் 4-5 காரும் போனோம். பெட்டாயத்துல ஒரு டிவி இருக்கு, குளித்தலையில ஒரு டிவி இருக்கு, மாயனூர்ல ஒரு டிவி இருக்கு. இவர் திருச்சியை விட்டு புறப்பட்ட உடனேயே அந்த 3 டிவியையும் மெயின் கேட்டை இழுத்து பூட்டி போட்டு வச்சிருந்தாங்க. திமுக ஆட்சி. காமராஜர் போகிற போது சிறுநீர் கழிப்பதற்கு கூட அந்த டிவியில இடம் தரக்கூடாது. இப்படிப்பட்ட வக்கர சிந்தனை கொண்ட நீங்களா அவருக்கு ஏசி போட்டேன்னு சொல்றது? அவருக்கு ஏசி போடுறது நீங்க யாரா? நாங்களாம் இல்லையா? இந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே நிர்ணயித்தவர், 9 ஆண்டு காலங்கள் ஆட்சியில் இருந்தார் மட்டுமல்ல, சுதந்திரத்துக்காக 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர், உலகமே வியந்து பார்த்த ஒரு மனிதர். ரஷ்யாவில் அவர் போற போது அங்க இருக்க பிராவதாயுதல் எல்லாம் எழுதுனா a man from common masses எழுதுனா, அப்படி ரஷ்யாவில் இருக்கவனுக்கு அவர் புரியுது. ஆனா நீ அப்ப என்ன சொன்ன? இதுவரையில ரஷ்யாவுக்கு எரும மாட்டு தோல் தான் போச்சு, இப்ப எரும மாடு போச்சுன்னு சொன்ன. அதையெல்லாம் கூட தாங்கிட்டு தானே இருந்தோம். ஆனா இப்ப இப்படி சொல்றீங்களேன்னு நான் எதிர்வினையாற்றினேன். அதனால இது பொய்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட எதுவுமே பதில் இல்ல. திரும்பி என்ன ஆனாங்க? நான் நியாயமா கேட்க ஆரம்பிச்சேன். எப்போ நான் வெளிப்படையா சொல்லிட்டேன், நீ என்ன அடிச்சிருந்தா கூட பொறுத்துக்குவேன். ஆனால் தலைவர் காமராஜரை பற்றி இப்படி இழிவாக சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது, பதில் சொல்லணும்னு சொன்னேன். சொல்லல. அதுக்கு பின்னால ஒண்ணா நான் பழைய விஷயங்களை நினைவுபடுத்தினேன். முதல்ல என்ன சொன்னேன்? நல்லா எனக்கு நினைவு இருக்கு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்டம், 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதுல 16 வயது ஒரு பெண் குழந்தை வாயிலேயே துப்பாக்கி வச்சு சுட்டாங்க. சுட்ட உடனே
அன்றைக்கு அதிமுக ஆட்சி தான். நாடு முழுக்க எதிர்ப்பு பண்ணமா? நானும் பேசினா, அதே போல திமுக எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அப்ப அதிமுக ஆட்சியிலேயே ஒன்மேன் கமிஷன் போட்டாங்க. போட்டு அந்த கமிஷன் ரிப்போர்ட் வர்ற நேரத்துல திமுக ஆட்சி வந்துருச்சு. வந்த உடனே இவர்கள் நடவடிக்கை எடுக்கலைங்கிற மட்டும் இல்ல, அந்த கமிஷன் ஒன்மேன் கமிஷன், அருணா ஜெகதீசன் கமிஷன், அதுல யார் யார் குற்றவாளின்னு அந்த அதிகாரிகள் சொல்லுச்சு. 14 வயது பெண் குழந்தையுடைய வாயில துப்பாக்கி வச்சு சுட்டது யார், அதை முதற்கொண்டு சொல்லிருச்சு. நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் தான் எதிர்பார்த்திருப்போம். ஆனா ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்தாங்க. அதுதான் நடவடிக்கையா? எனக்கு இப்பதாங்க புரியுது. இந்த ஆட்சியில தப்பு பண்ணா ப்ரமோஷன், நேர்மையா இருந்தா கீழே எட்டி உதைப்பீங்க. அதை நான் எதிர்த்தேன், பதில் சொல்லல. இல்ல அந்த அதாவது ஸ்டெர்லைட் போராட்டத்துல வந்து அதிகமா பேசினது திமுக தானே. அப்போ அதைத்தாங்க நான் சொல்றேன். அவர்கள் பேசியதுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. எவ்வளவு பெரிய கொடூரமான செயல். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு 16 வயது பெண் குழந்தையுடைய வாயிலேயே துப்பாக்கி வச்சு சுட்டது. சர்வாதிகார நாட்டுல கூட இருந்திருக்காருல்ல. அதை வாய்கிழிய பேசுனீங்கல்ல, நானும் பேசுனேன், நீங்களும் பேசுனீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வருவதா? நீங்க பதவி உயர்வு கொடுத்து ப்ரமோஷன் கொடுக்குறீங்கன்னா அதை விமர்சனம் செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? அதற்கு பதில் இல்லை. அப்படி ஒவ்வொரு செயலாக சொன்னேன். உங்க கதையை சொன்னா நீங்க பெரிய இதய தெய்வம் எல்லாம் சொல்றீங்க. உங்க தந்தை முதலமைச்சராக வந்தவுடன் ஒருத்தர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பேசினார். அவர் பேரு நெல்லை புகாரின் ஒரு சாதாரண பேச்சாளர் தான். அண்ணாவை கொன்றதே கருணாநிதி தான் பேசினார். அவர் மீது வழக்கு போட்டீங்களா? அந்த வழக்கு போடுகிற போது அந்த புகாரிக்காக அப்பியர் ஆனவர் மார்டின் ஒரு எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ, அவர் வழக்கறிஞர். அந்த வழக்கு போச்சு. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சிக்கலான ஒரு நிலைமை வருகிற போது அந்த வழக்கை முதலமைச்சராக இருந்த உங்கள் தந்தையே திரும்ப பெற்றாரா இல்லையா? அதுக்கு என்ன பொருள்? அதை ஏற்றுக்கொண்டார் தான் அர்த்தம். பொறுப்புலாம் கொடுக்கப்பட்டது திமுக. ஆமாங்க, பொறுப்போட அவரை கொண்டு போய் மெட்ராஸ் வச்சு அவருக்கு வீடு வாங்கி கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அவர் ஆஃப் பண்ணாங்க. ஏன்னா அவர் ஒத்துக்கணும்ல, மேற்கொண்டு அவர் ஏதாவது வழக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆக இவருடைய செயல்களே அண்ணாவின் சாவுக்கு இவர்தான் காரணம்னு அவர் சொன்னதை ஒத்துக்கிட்ட மாதிரி தானே அர்த்தம். அது டீட்டெயிலா போனா நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். இப்படி வருகிற போது அதுக்கு பின்னால ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிச்சேன். வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற மக்கள் பாதிக்கிறது இருக்கட்டும், 7 தலைமுறைக்கும் தமிழ்நாடு இன்றைக்கு சீரழிவதற்கு முக்கியமான காரணம் காவிரி பிரச்சனை. அந்த காவிரி பிரச்சனை உங்க ஆட்சி செய்த துரோகம், அதை சொன்னேன். இன்னைக்கு ஒரு அதுக்கு பதில் சொல்லிருக்கீங்களா? என்ன துரோகம் பண்ணாங்க திமுக? 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது 50 ஆண்டுகளுக்கு, சென்னை ராஜதானிக்கு மைசூர் ராஜதானிக்கு. அந்த 50 ஆண்டு ஒப்பந்தம் அதில் என்னன்னா, சென்னை ராஜதானிக்குள்ள இந்த காவிரிக்காக புதிய அணையோ அல்லது புதிய திட்டங்களோ மைசூர் ராஜதானியுடைய ஒப்புதல் வேணும். மைசூர் ராஜதானிக்குள்ள ஏதாவது செய்யணும்னா சென்னை ராஜதானியுடைய ஒப்புதல் வேணும். அதோட மட்டும் இல்லாம 50 ஆண்டுகள் முடிகிற போது அதோட ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு அதில் இல்ல, ரினியூவல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் இருவரும் உட்கார்ந்து அமர்ந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை? 50 ஆண்டுக்கு. 50 ஆண்டுக்கு ஒரு முறை. 50 ஆண்டு முடிகிற போது அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த 50 ஆண்டு முடிவதற்கு முன்பாக எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை நீங்கள் செய்தீர்கள்? ஆதாரத்தோட சொன்னேன், பதில் சொன்னீங்களா? 70களில் உங்களுடைய தந்தை முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னால் காவிரியுடைய மிக முக்கியமான உபநதிகள் கபினி, ஹேமாவதி, ஹேரங்கி, அதான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உபநதிகள். அந்த கபினியிலும் ஹேமாவதியிலும் அணை கட்டுவதற்கான அனுமதிக்கு ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட்டது அன்றைக்கு இருந்த அமைச்சர் பாவு சண்முகம். அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிச்சீங்களா? அசம்பிளிக்குள்ள விவாதிச்சீங்களா? இல்ல யாரிடமாவது பொது வெளியில கருத்து கேட்டீங்களா? இல்ல. ஆக முதலாக அதுக்கு அதிகமான தண்ணீர் உள்ள கபினிலே அணை கட்டுவதற்கு அனுமதி கட்டது முதல் துரோகம். அதற்கு பின்னால் அனுமதி கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு பின்னால முதல் துரோகம் வந்துச்சு. 2வது, அவர்கள் புதிய பூகோள அடிப்படையில் அதையும் நம்ம இதை புரிஞ்சு கொண்டாதான் அந்த பிரச்சனை புரியும். ஏன் காவிரி தமிழ்நாட்டில் அதிகமா பயன்பட்டதுன்னு கேட்டா, விவசாயம் செய்வதற்கு சமவெளி வேண்டும். அந்த சமவெளி தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு. கர்நாடகாவில் பெரும்பகுதி பீடபூமின்னு சொல்லுவோம்ல, மேடும் பள்ளமா இருக்க பிடிப்பது, அந்த மாதிரி பகுதி இருந்தாலும் அங்க அதிகமா விவசாயம் இல்லை. காவிரிப்பட்டினம்
இருக்கு இல்லைங்களா, அந்த காவேரிப்பட்டினம் அந்த பக்கத்துல மட்டும்தான் கொஞ்சம் சமவெளி இருக்கும். அங்கே கூட நவீன விவசாயத்தை செஞ்சு போனவங்க நம்ம நாமக்கல், சேலம் இந்த பக்கத்துல இங்க போய் தான் அங்க பண்ணாங்க. அதிகமா இல்ல. இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் புதிய புதிய திட்டங்களை இங்க சின்ன சின்ன அணைகள் லிப்டிகேஷன் சொசைட்டிங்கிற மாதிரி வச்சு பம்ப் பண்ணி மேல கொண்டு போய் 100 ஏக்கர் 200 ஏக்கர் இப்படி எல்லாம் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல பல லட்சக்கணக்கான ஏக்கர் புதுசா அவங்க விவசாயம் பண்ணதுனால நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. அது ஏன் வந்துச்சுன்னா இவங்க முழுக்க விட்டாங்களா? ரெண்டாவது அடுத்து நான் சொல்றேன், மிக முக்கியமான இடம் 1974ல 50 ஆண்டு கால ஒப்பந்தம் முடியுது. முடிகிற போது அதை புதுப்பிக்க வேண்டிய பொறுப்பு இவங்கிட்ட இருந்துச்சா? முடியல. தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு போடுது சுப்ரீம் கோர்ட்ல. அதை போல அது மட்டும் இல்ல, எவ்வளவு ஏமாற்றம் பாருங்க. காவிரி விவசாயிகள் சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை வைத்து அதுல அவங்களே 5 பேர் வைக்கிறாங்க. முரசொலி மாறன், ஏன்னா அவர் தான் 500 ஏக்கர் விவசாயம் பண்ணவர். மண்ணையார் ஒண்ணு, கோசி மணி, இவர் மூப்பனார், சீர்காழி எத்திராஜ் 5 பேரை வச்சு அந்த கமிட்டின்னு சொல்லி எங்க ஊர் முதல் கொண்டு எல்லா ஊர்லயும் பணம் வசூல் பண்ணாங்க. பெருந்தொகை வசூல் பண்ணாங்க. அவர்களும் ஒரு வழக்கு போட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு தேதி 11 சரிங்களா? 10ஆம் தேதி வரணும் அந்த ஒப்பந்தம்னு வச்சுங்க. அது வரலும் முன்னாலே கேஸ் போட்டு வச்சுட்டோம். ஒரு 2 நாள் கழிச்சு அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைச்சரை விவாதிக்காம, அசம்பிளியில விவாதிக்காம, யாரிடமும் எதிர்கட்சிக்காரங்களை கூப்பிட்டு பேசாம போட்ட வழக்கை தமிழக அரசு வித்ட்ரா செய்து கொண்டதா இல்லையா? தமிழக அரசு வித்ட்ரா செஞ்சது மட்டும் இல்ல, இந்த காவிரி விவசாய சங்கம் சார்பில் போட்டாங்களே வழக்கு, அதையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏன் வருது? 74க்கு அப்புறமா இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது, ஊழல் வழக்குகள் வருது. அப்ப மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும்போது அவர்களை திருப்தி செய்வதற்காக இதை பண்றாங்க. முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வந்துருது. எமர்ஜென்சி வருகிற போது என்னன்னா, இனிமே இதை எப்படி சரி பண்றதுன்னு எல்லாம் முடிக்கிற நேரம். எமர்ஜென்சி முடியுது. முடிஞ்ச உடனே 77ல தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் முதலமைச்சர், கர்நாடகால தேவராஜ அரசு முதலமைச்சர், மத்தியில ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது, மொராரி தேசாய் பிரதமர். அப்ப தேவராஜஸ் ரொம்ப அனுபவ ரீதியாக அரசியலுக்கு வந்தவர். அவர் என்ன பண்றாரு? எம்ஜிஆர் கூப்பிடுறாரு, நீங்களும் நானும் இங்க முதல் மந்திரியா இருக்கிறோம், நம்ம 2 பேருக்கு மாற்று கட்சி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கு. அது மட்டுமல்ல, பிரதமராக இருக்கிறவர் ரொம்பவும் அனுபவம் வாய்ந்தவர், ரொம்ப அறிவு உள்ளவர், திறமைசாலி. நம்ம 2 பேரும் எதிர்கட்சியில் இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை காவிரி பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்ள தவறுவோமே ஆனால் இந்த ஒன்ன வச்சே அவர் நம்மளை காலி பண்ணிடுவார். அதனால நமக்குள்ளே தீர்த்துக்கலாம்னு எம்ஜிஆருக்கு அதை முழுமையாக புரியலாம். அதுல நியாயம் புரிஞ்சு 2 பேரும் உட்கார்ந்து பேசி அதுல தேவராஜ அரசை பாராட்டுவேன். பெருந்தன்மையோடு, இவருக்கு விவரம் தெரியலனாலும் அவர் எடுத்த முடிவு 320 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு தருவது என்று ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம். அது இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பத்திரிகையில செய்தி வருது. ஃபைல்லாம் தயார் பண்ண உடனே நாளைக்கு தான் கையெழுத்து போடணும்னா இன்னைக்கு முரசொலியில இப்போ எடுத்து பார்த்துங்க. அதுல கருணாநிதி ஒரு கடிதம் எழுதுறாரு. 1000 இருந்தாலும் எம்ஜிஆர் மலையாளி தானே, அதனால்தான் தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறார். 400 டிஎம்சிக்கு ஒரு துளி தண்ணீர் குறைந்தாலும் அது தமிழகத்துக்கு செய்கிற துரோகம்னு எழுதினார். எம்ஜிஆர் பயந்துட்டார். ஏன்னா வேற எதை சொன்னாலும் பரவாயில்ல, தமிழன் மலையாளின்னு இந்த பிராண்ட் குத்துனோடனே இதை வச்சு நமக்கு இந்த வம்பே வேண்டாம், நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம் நிறுத்துறாரு. அது அப்படியே போச்சு. நாள் இழுக்குது. அதுக்கு பின்னால ஒண்ணும் பண்ண முடியல. கர்நாடகால புதிய புதிய திட்டங்கள் அவங்களே செய்யற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா ஒப்பந்தம் லாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல மன்னார்குடியில ரங்கநாதன் ஒருத்தர் ஒரு கடிதம் தான் எழுதினார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அந்த கடிதத்தை பேஸ் பண்ணி கேஸ் எடுக்கிறாங்க. மன்னார்குடி ரங்கநாதன் தான் அந்த திரும்பவும் இந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு காரணமா இருந்தவர். அதை பற்றி வருகிற போது அந்த பிரச்சனை வர்ற இடத்துல கரெக்டா 89ல திமுக ஆட்சி வருது. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இவர்களே அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. அப்புறம் மத்திய அரசு அதில் தலையிட வேண்டி வருது. மத்திய அரசு ஒரு குழு அனுப்புது. அந்த குழுவர்களோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, திருச்சியில முக்கொம்புல அந்த குழுவுடைய தலைவர் வந்து பேசுற போது திருச்சி மாவட்ட விவசாயிகள் சார்பில் இவருடைய மனம் கவர்ந்த கியாபே விஸ்வநாதன் தான் பேசினார். அதை நான் நேர்ல கேட்டிருக்கேன். ஏன்னா இவங்க யாரும் கேட்க வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் பார்த்திருக்கிறேன் நான். அதற்கப்புறம் என்னாச்சு? இவர்களே 320 டிஎம்சி வந்தால் அது தமிழர்களுக்கு செய்யற துரோகம் சொன்ன
திமுக, சொன்ன கருணாநிதி, இவர் ஆட்சியில் திரும்பி கையெழுத்து போட்டது எவ்வளவு? இன்றைக்கு 185 டிஎம்சி தான் காவிரியில தண்ணி வருது. இது இன்றைக்கு இருக்கிறவர்கள் 7 தலைமுறையும் தமிழ்நாடு நாசமா போச்சு. இதை நான் சொன்னேன். 185 டிஎம்சி எங்க இருக்குது? கிட்டத்தட்ட பாதி, ஏறத்தாழ பாதி வருது. இது துரோகம். இதுக்கு பதில் சொன்னாங்களா? இல்ல. இப்படி வரிசையா ஒண்ணா சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வர்ற போதுதான் கடைசியா ஒண்ணு சொல்ற போதுதான் அவங்க ஆடி போயிட்டாங்க. முதல்ல காமராஜரை பத்தி சொல்லி நான் 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. முதல் புள்ளி காமராஜர் குறித்து இவங்க சொன்ன உடனே கடைசியா என்ன சொன்னேன்? உங்க நன்றி உணர்வு எங்களுக்கு தெரியாதா? உங்கள் தந்தைக்கு உங்களுடைய தாயாரை பெண் கேட்டு உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட போய் பெண் கேட்டவர் எம்கேடி சுப்பிரமணியன் பேரு. அந்த எம்கேடி சுப்பிரமணியம் அவர்தான் உங்களுடைய தந்தையை முதலாக சென்னைக்கு ஒரு மேடையில் ஏறி பேச வச்சவரே. அவர் யாருங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. அவர் பெரியாருடைய தீவிர தொண்டர். பெரியார் ஒரு காலகட்டத்தில் ஒரு 62, 63 என்னோடு இருக்கிற தோழர்களில் யாருக்காவது அரசியல் ஆசை இருக்குமானால் அவங்க எல்லாம் காமராஜர் போய் சேருங்க அப்படின்னு சொன்ன போது அதை ஏற்றுக்கொண்டு காமராஜர் வந்தவர். அவர் பெரிய பேச்சாளர் என்றால் அறிவு முதிர்ந்தவர், அனுபவம் உள்ளவர். மேடையில் அலங்காரமா பேச தெரியாது. ஆனா துணிச்சலாக பல விஷயங்களை உண்மைகளை பேசுவார். யதார்த்தமா பேசுவார். உங்களை மாதிரி அப்படியே வச்சுங்களேன். அது இருக்கிறவர். அப்படித்தான் எனக்கும் அவருக்கு தொடர்பு இருந்துச்சு. அவர் என்ன பண்றாரு? கல்யாணத்தை செய்து வைத்தவர் அவர்தான். முதல்ல மெட்ராஸ்ல பேச வச்சவர் அவர்தான். இவர் முதலமைச்சராக வந்ததற்கு பின்னால ஒரு நாள் அப்ப அவர் ஜவஹரிசம்னு ஒரு பத்திரிகை நடத்துறார். அந்த பத்திரிகையில ஒரு செய்தி போடுறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு தேதியை போட்டு ஒரு ஆஸ்பத்திரி பேரை போட்டு இந்த தேதியில் இந்த ஆஸ்பத்திரியில் சிவபாக்கியத்தம்மாளுடைய மகள் தர்மாம்பாள் என்கின்ற ராஜாத்தி என்கின்ற பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த அலுவலக பதிவேட்டில் பெண் குழந்தையுடைய தந்தை என்கின்ற இடத்தில் மு. கருணாநிதி என்று இருக்கிறது. அவர்தான் தமிழக முதல்வர் எழுந்தார். உடனே முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர் மீது மான நஷ்ட வழக்கு போட்டார். டெஃபர்மேஷன் கேஸ். அவரால் அதை நிரூபிக்க முடியல. இன்னைக்கு நான் ஆதாரம் தரம் சொல்றேன். 1000 ரூபாய் அபராதம், 2 மாதம் சிறை இருந்தார். வெளியே வந்தார். அப்புறம் கொஞ்ச நாளம் போச்சு. அதே சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ எழுந்து கேள்வி கேட்கிறார். மயிலாப்பூர்ல இந்த அட்ரஸ்ல இருக்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு பெண்மணியும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு அடிக்கடி முதலமைச்சருடைய கார் போயிட்டு வருது. அந்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இருக்கு. அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கும் முதலமைச்சருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார். அசம்பிளி பேரட்ல பார்த்துக்கலாம். அப்ப சட்டமன்றத்துல பதில் சொன்னது, முதலமைச்சர் சொன்னது என்ன இருக்கு? அந்த பெண்மணி என் மகள் கனிமொழியின் தாய். இருக்கா இல்லையான்னு போய் பாருங்க. ஆக இவருக்கு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவரு, இவரை முத மேடையில பேச வச்சவரு, அவரே உண்மையைத்தானே சொன்னாரு. அந்த பெண்ணுக்கு பிறந்திருக்கிற குழந்தை தந்தை நீங்கன்னு அவர் மேல கேஸ் போட்டீங்க, ஜெயிலுக்கு அனுப்பினீங்க. ஆனால் அதையே நீங்க சட்டமன்றத்தில் திரும்பி என் மகள் கனிமொழியின் தாய், இந்த தவறான செயலுக்கு ஆகா எப்படி சொன்னா இருப்பாரு. என் மனைவின்னு சொல்லல, மகள் கனிமொழியின் தாய். இப்படி சிலாகித்து பேசுகிற இவர்களை எங்க போய் வைக்கிறது? இதெல்லாம் சொன்னேன். இதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சுதா? இல்ல. இதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இவருடைய ஒரே ஆயுதம், யாரெல்லாம் நியாயமா பேசுவாங்களோ அவங்களெல்லாம் ஏருக்கு மாறா கண்டபடி போடா வாடா நாயே பேயன்னு பேசுறது. அப்படி ஒருவரை பேச வைக்கிறாங்க, ஒரு சின்ன பையனை விட்டு. உடனே நான் திரும்பி என்ன சொன்னேன், நம்ம அந்த அளவுக்கு கீழே இறங்கி போக கூடாதுங்கிறதுக்காக நான் முழுசும் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா திமுக யாரும் நடமாட முடியாது, என்னுடைய நேர்மையை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி, அதனால இந்த பையன், நான் வெளிப்படையா சொல்லணும், இப்படி சொன்னா என்ன முடியும்? பேசுற பையன், நான் 1971 தேர்தலில் பிரச்சாரம் பண்ணும் போது என் மேல கேஸ் போட்டாங்கல்ல, அப்ப இந்த பையன் பிறக்கவே இல்லைன்னு கூட இல்ல, இவங்க அம்மாவே வயசுக்கு வரலடா, உனக்கெல்லாம் என்னடா தெரியும் நான் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் அதை சொல்லல. இந்த பையன் தப்பா சொல்றான், இது உண்மை இல்லை அப்படின்னு அப்படித்தான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன எங்க அப்பாவை பத்தி பேசினார். இப்போ 2 மாசத்துக்கு முன்னால பத்தி பேசுறது. இப்போ பின்னால யார் இருந்து இயக்குறான்னு தெரியாத அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பைத்தியக்காரனா? அப்பா என்ன சொல்றான், எங்க அப்பா டியூஷன் எடுத்தாரு, இங்கிலீஷ்ல டிக்ஷனரியில் இல்லாத வார்த்தையெல்லாம் அவருக்கு தெரியும். டியூஷன் எடுத்து டியூஷனுக்கு எங்க அம்மா டியூஷனுக்கு போச்சு, அதுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பாவம் அந்த பையனுக்கு ஒண்ணு புரியல. அவங்க அம்மாக்கு டியூஷன் எடுத்து டியூஷன் டீச்சருடைய பேரு ஜானகி.
திருச்சியில சிங்காரத்தோப்புல தான் அந்த அம்மாவும் இன்னொருத்தர் 2 பேரும் சேர்ந்து டியூஷன் எடுத்தாங்க. அதுலதான் இவங்க அம்மா டியூஷன் எடுத்துச்சு, டியூஷனுக்கு வந்துச்சு. இவங்க அம்மா டியூஷனுக்கு சின்ன பிள்ளையா வரும்போது இவங்க அப்பா டியூஷன் எடுத்தாரு. யாருக்குன்னா இவங்க அம்மாவுக்கு இல்ல, இவங்க அம்மாவோட அம்மாவுக்கு எடுத்தாரு. அதுக்கு மேல வேணாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு முழுசும் தெரியும் இல்ல. அப்படி இருந்தும் இவர்கள் கீழே திறந்தாழ்ந்து பேசுவதால நாம பேச மாட்டோம்னு நினைச்சு பேசுறாங்க. திரும்பவும் நான் சொல்றேன், இனிமேலும் இவர்கள் சொன்னால் அப்புறம் யாரும் இவங்க வெளியில நடமாடவே முடியாது. முழு விவரம் சொல்ல வேண்டியிருக்கும். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதாவது மிருகங்கள்ல கூட ஒண்ணு சொன்னா உங்களுக்கு வியப்பா இருக்கும். விலங்குகளிலேயே பெரிய விலங்கு யானை. அந்த யானையில ஒற்றை யானை போச்சு ஆபத்து அப்படி பல பேர் சொல்றாங்க. ஆமா. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யானை கூட்டத்தினுடைய தலைமை தாங்கிறது ஆண் யானை இல்ல, பெண் யானை தான். அந்த கூட்டத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் அது அப்படியே இருக்கும். ஆண் யானை பிறந்துச்சுன்னா வாலிப வயது வரவர்கள் வளர்த்து அந்த வாலிப வயது வரும்போது அடிச்சு விரட்டிடும். அதான் இன்னொரு கூட்டத்தில் போய் சேர்றவர்கள் ஒற்றை யானை அடைகிறது. யானை கூட்டத்தில் கூட பிறந்த குடும்பத்துக்குள்ள இருக்க இன்னொரு பெண் யானையை தொடக்கூடாதுங்கிற ஒரு இயல்பான குணம் இருக்கு. ஆனா இவங்க கிட்ட அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் இது என்னன்னு கேட்டா நேர்மையாளர்கள் யாரும் இப்படி எல்லாம் பேச மாட்டேங்கிறான். அந்த சகதியிலே ஊறி போன அப்படிப்பட்டவர்கள்லாம் நேர்மையாளர்கள் மீது சகதி வாரி வீசுவது என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. நான் இதை இப்போதாவது கொஞ்சம் இறங்கி சொல்லியிருக்கேன், இன்னும் முழுசு நான் சொல்லல. அதாவது திமுக குறித்து நீங்க கேள்வி எழுப்பும்போது உங்களை தனிப்பட்ட முறையில் இப்படி விமர்சனம் பண்ற போது முதல்ல சொன்னேன் இது தப்புன்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதுக்கப்புறம் இன்னொருத்தரோடு கனாபனான்னு என்னை பத்தி பேச வச்சாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் சொல்றேன், ஏன்னா அப்படி பேசுறவன்லாம் நான் முதல்ல கைது பண்ற போது அவன் பிறக்கலைங்கிறதுல அவங்க அம்மாவே வயசுக்கு வரலன்னு சொன்னேன். இப்ப அப்படிப்பட்ட ஆட்களோட பேசுறாங்க. நான் இப்ப கேட்கிறேன், யாராவது மூத்தவங்க இப்ப அந்த கட்சியில சீனியர் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவரை பேசட்டும், இல்ல ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா, இல்ல உங்க சேனல்லயே லைவ் போட்டுங்க அவங்கள வர சொல்லுங்க பேசுவோமா? அந்த துணிச்சல் உங்களுக்கு இல்ல. ஏன்னா இதை தாண்டி என்னால சொல்ல முடியும். அதுதான் சொன்னேன், யானைக்கு கூட அக்கா தங்கச்சி இருக்கு, அம்மா இருக்கு. இவங்களுக்கு எதுவுமே இல்லாத ஒரு தவறான ஒரு கூட்டம் உலகத்திலேயே ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அரணப்பட்டதே இல்வாழ்க்கை என்று உலகத்துக்கே பாடம் சொல்லி கொடுத்த தமிழ்நாட்டில் ஒழுக்கம் கெட்டவர்கள் எல்லாம் நேர்மையாளர்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இவரை மாற்றணும்னா இவங்களை பேசி பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாட்டினுடைய மக்கள், குறிப்பாக வாக்காளர்கள், இன்னும் குறிப்பாக இளையும் தலைமுறை பிள்ளைகள், அவர்களிடத்துல இந்த உண்மையை வேற வழியே இல்லாம சொல்லியாவது இதை மாத்தணும். உதாரணத்துக்கு சொல்றேங்க, 4.5 வருஷத்துக்கு முன்னால போன தேர்தலுக்கு முன்னால மிகப்பெரிய போராட்டம் திமுக என்ன நடந்துச்சு? இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகம் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு சொல்லுச்சா? அதுலயும் நம்ம சொன்னாங்க, அம்மையார் கனிமொழி பேசினாங்களா? அதற்கு காரணம் டாஸ்மாக் கடைன்னு சொன்னாங்களா? அவங்க போராட்டம் சொல்லி ஒவ்வொருவரும் அவங்க வீட்டுல கருப்பு கொடி ஏத்தினாங்களா? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், அவருடைய பையன், அவருடைய மருமக எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னால கருப்பு சட்டை கருப்பு சேலை கட்டிட்டு கொடி வச்சு நின்னாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுவதும் சொன்னாங்களா? இப்ப 4.5 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணிருக்காங்க? படிப்படியா குறைச்சிட்டாங்க. இல்ல விதைகளுடைய எண்ணிக்கை இல்ல, ஆண்கள் எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. அப்பெல்லாம் சிவப்பு முக்கோணம் தானுங்க இருக்கு எங்க போனாலும். நாம் இருவர் நமக்கு இருவர், மூன்று போதும் இதற்கு மேல வேண்டாம் அப்படின்லாம் இருக்கும். இப்ப கருத்தரித்தல் மையம் தான் வந்திருக்கு. விபரீதமான, எல்லோரும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு மூல காரணம், மற்ற ஊர்களையும் சாராயம் இருக்கிறான், ஆனா அங்க இந்த ஆபத்து வரல, இங்க மட்டும் ஏன் வருது? பக்கத்துல பாண்டிச்சேரியில இருக்கு, முன்னால இருந்து அங்க இந்த விபத்து வந்திருக்கா? கர்நாடகாலாம் கடை இருக்கு வந்திருக்கா? கேரளாவிற்கு வந்திருக்கா? பணத்திற்காக இவர்களே ஒரு 3-4 பேர் மட்டும்தான் சாராய கடையை வைப்பாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க. வேற யார்கிட்டையும் வாங்கக்கூடாது, உள்ள வரக்கூடாது. பணத்துக்காக மோசமான கெமிக்கலை கலந்து அதை குடிக்கிறவன், வெக்கத்தை விட்டு சொல்றேன், இதையும் சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக நீங்க நல்லா ஒரு மருத்துவரை கேளுங்க. ஒரு பெண்ணுக்கு 15 வயசுல கல்யாணம் ஆகி ஒரு 10 பிள்ளை பெத்தா கூட வச்சுங்க, அப்பல்ல தேவையில்லை. ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய அண்மை தேவை என்பது 40 வயதிலிருந்து 50 வரை தான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகையில பாருங்க, அப்பப்ப தன்னிடம் படித்த மாணவனை எடுத்துக்கொண்டு டீச்சர் ஓடி போயிட்டான்னு. டீச்சர் வயசை பார்த்தா 43, 44, 45 இருக்கும். தூக்கி கூட்டிட்டு ஓடி போன பையன் 18 வயசு, 19 வயசு, 20 வயசா இருப்பான். இது அவர்கள் மீது கோபப்படுவது, அசிங்கப்படுத்துவதல்ல, இயற்கை.
ஒரு பெண் தனக்கு நகை வேணும், சேலை வேணும், அல்ல நல்ல சாப்பாடு வேணும், எது வேணும்னாலும் அப்பாட்ட கேட்கலாம், அண்ணன்ட்ட கேட்கலாம், தம்பிகிட்ட கேட்கலாம், யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். ஒரு ஆணினுடைய அண்மை வேணும்னு யார்கிட்ட கேட்க முடியும்? கணவன் இருந்தாலே இந்த பெண்ணுக்கு 40 வயதுக்கு வருகிற போது அவன் தாம்பத்திய உறவுக்கு லாயக்கில்லாதவனா போறான். இந்த பாழா போன இவங்களுடைய சாராயத்தினால பாதி பேர் செத்து போறான். இருக்கிறவங்கள பாதி பேர் அதுக்கு தகுதி இல்லாம போயிடுறான். இந்த பாவத்தை எல்லாம் எங்க போய் கழுவுறது? காசுக்காக, பணத்திற்காக எதையும் செய்து போயிருக்காங்க. இப்ப அரசியலை கடந்து இவர்கள் மிக மோசமான நிலைக்கு தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை கொண்டு வந்தாங்க. மீண்டும் ஒரு முறை இவர்கள் வந்தால் இந்த தமிழ் இனத்திற்கு நாம் செய்கிற துரோகம் அதுவாகத்தான் இருக்கும் என்பதற்காக உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இப்ப வந்திருக்கு. அதனாலதான் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்கிறீங்களா? ஆமா, அப்படி வந்தாதானே இதை கட்டுப்படுத்த முடியும். அவர் ஊரு திருவாரூர், இந்த தம்பி சொன்னார்ல, திருவாரூர்ல தேர் ஓடுது, அது பாட்டு எங்கேயாவது போய் மோதிரக்கூடாதுன்னா ஒரு கட்டை போட்டு நிறுத்துறாங்கல்ல, அது மாதிரி கட்டையாவது ஒரு யாராவது இருக்கணும். கூட்டணி இருந்தாலும் நிக்க முடியும். சரி, எதையும் முடிவு பண்ணா கேபினெட் மீட்டிங் தான் முடிவு பண்ண முடியும். கூட்டணி ஆட்சி இருந்தா தப்பு பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்றோம். அவங்க தான் கூட்டணி வச்சு கொடுக்க முடியாதுங்கிறாங்களே. வேணாம் போங்க. அவங்க ஏங்க அவங்க எங்க அப்புறம் நேத்து நடந்த டெல்லியில காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் கூட கிரீஷ் தொடங்கர் முடிச்ச பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. உடனடியா வந்து குழு அமைங்க. முதல்ல வந்து கெஞ்சி பார்த்தாங்க, கொஞ்சி பார்த்தாங்க, இப்போ வந்து மிரட்டி பார்க்குற அளவுக்கு உடனடியா நீங்க வந்து குழு அமைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த நிலைமை காங்கிரஸ்க்கு? சார், நீங்க தான் கூட்டணிங்கிறீங்க. கூட்டணினா குழு அமைக்காம எப்படி கூட்டணி பேசுறவர் கேட்கிறாரு. இதுல என்ன தப்பு? அதாவது அவங்க வந்து நீங்களா வெளியில போங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். அது இல்ல சார். அவங்க ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி விவரம் தெரியாத ஆளுங்கள. திமுக எல்லாம் தெரியும். காங்கிரஸ் இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப குழு அமைச்சு ஆனாலும் ஒரு கித்தாப்பு அப்படியே பேசி அவங்களை அப்படி நெருக்கடி கொடுக்குறாங்களாம். இவங்க நினைக்கிறாங்க காங்கிரஸ்ல இருக்கவங்க ஏதோ கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் ஏமாந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. கடப்பாறை முடிங்கிட்டு சுக்கு கஷாயம் இல்லாமலே ஜீரணிக்கிறவன் தான் காங்கிரஸ்காரன். கொஞ்ச நாள் ஏதோ உங்ககிட்ட விட்டு கொடுத்தான். இப்ப திரும்பிதான் ஒரிஜினல் காங்கிரஸ்காரனை பார்க்க போறாங்க. நீங்க இப்படி பாக்குறீங்கல்ல, அவங்க என்ன திரும்பி பண்ணுவாங்க பாருங்க. தெளிவா தெரிஞ்சு போச்சுங்க. திமுக என்பது மூழ்கிற கப்பல். அந்த மூழ்கிற கப்பல்ல யாராவது பயணம் செய்ய விரும்புவாங்களா? அது எங்க காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியாதா? 2 நாட்கள் பொறுத்து இருக்கு. அதான் சார், அவங்க ஏற்கனவே வந்து சொன்னாங்க. அதாவது புதுசா ஏதாவது ஒரு கடை திறக்கிறாங்கன்னு வச்சு, ஒரு வணிக ரீதியா நான் சொல்றேன். இப்போ புதுசா கடை திறக்கிற ஒருத்த வந்து பல இலவச அறிவிப்புகளை அறிவிப்பாங்க. ஆனா பாரம்பரியமா இருக்க கடை வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க வந்து அவங்கள பார்த்துட்டு புலியை பார்த்து பூனை சூட போட்ட மாதிரி எங்களுக்கும் ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அமைச்சர்களும் உள்ளவர்களும் அந்த அந்த தோணியில பேசுறாங்க. இல்ல அந்த தோணியில பேசுறாங்க. யார் ஏதோ அமைச்சர்கள் இல்ல, அதாவது உங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு கிடையாதுன்னு சொல்லி நேற்று ராஜகண்ணப்பன் கூட பேசி கரெக்டா சொன்னீங்க. அவர் என்னங்க சொன்னாரு? ராஜகண்ணப்பன் யாரு முதல்ல அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜெயலலிதா தான் திமுக என்பது ஒரு தீய சக்தின்னு சொல்லுச்சா? அப்ப அந்த தீய சக்தின்னு சொல்ற போது ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கிறது, அதுல மந்திரியா இருந்தவரும் ராஜகண்ணப்பன். அப்படி பார்த்தா நிறைய பேர் அதிமுக இருந்து போனவங்க. அதைத்தாங்க சொல்றேன். திமுக இந்திய தமிழ்நாட்டு வரலாறுலயே மோசமான ஊழல் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்லுச்சா? அதுல இருக்கவங்க பாதி பேர் மந்திரியாக்கா நீங்க தானே சொன்னீங்க, நான் ஒண்ணும் சொல்லியே. அப்ப அந்த ஊழல் பூரா இங்க வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்? சொல்லுங்க சார். நானா சொன்னேன்? நீங்க தான் சொன்னீங்க. இத பாக்குற மக்கள் புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, சொல்றது ஒண்ணு தெளிவா பண்றாரு. காங்கிரஸ்காரங்க இங்க உயிர் எடுக்கிறாங்கன்றாரு. ஆமா, தெளிவா சொல்றாரு. உயிர் எடுக்கிறாங்கன்னு எவ்வளவு கரெக்டா அனுபவ ரீதியா சொல்றாரு பாருங்க. அது மக்களுக்கு இனிமேதான் புரியும். இப்ப நான் இருக்கிறேன், என்ன பார்த்தோன்னே பேரை சொல்றீங்க, அண்ணன்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. அப்ப உங்களை பார்த்தா தம்பின்னு எல்லாம் சொல்றேன். இது இந்த மூச்சு ஓடுற வரணும். மூச்சு போயிட்டா என்ன பெத்த அப்பா அம்மாவா இருந்தாலும் அது ஒன்றும் பாசம்லாம் போயிடும். சரி எடுத்து ஓரமா வைங்கப்பா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அது மாதிரி உயிர் போயிட்டா அதுக்கு அர்த்தம். அதைத்தான் கண்ணப்பன் நாசுக்கா சொல்றாரு. உயிரை வாங்குறாங்கன்னா இப்பவே நாங்க நடபடம் ஆயிட்டோம், 3 மாசம் கழிச்சு ஓரமா எடுத்து வைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சவங்க புரிஞ்சு. நீங்க ரொம்ப நம்பிக்கையா சொல்றீங்க காங்கிரஸ் வெளியில போயிடுச்சுன்னா திமுக வந்து தோத்துரும் அப்படின்னு. ஆனா அவங்க வந்து அதை பத்தி ஒரு பெரிய பொருட்டா நினைக்கலையே. காங்கிரஸ் போறதா இருந்தா போங்கன்னு தானே சொல்றாங்க. இவ்வளவு சொல்ற ஆட்கள் நீங்க வேணான்னு சொல்ல தைரியம் வரல. அப்புறம் எதுக்கு கனிமொழி அனுப்பி பேச சொல்றாங்க? எதுங்க சொல்றாங்க? நீங்க எல்லாரும் வந்து இப்போ திருச்சி வேலுசாமி உள்பட பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், ஜோதிமணி உள்ளிட்டோர்லாம் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க, இது அவங்களுக்கு எல்லாம் கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக கூட போயிருக்கலாம். யாரு? கனிமொழி அவர்கள். சரி,
அப்ப எங்களை கட்டுப்படுத்தணும் அங்க போய் சொல்ற மாதிரி அவங்கள கட்டுப்படுத்தணும் யாரு போய் சொல்லுங்க? இல்ல அப்படித்தானே இருக்கு. அதாவது நான் என்ன கேட்கிறேன், தான் திருடி பிறரை நம்பார். கொஞ்சம் முன்னாள் நீங்க தானே சொன்னீங்க, அந்த மந்திரியா இருக்கிற ராஜகண்ணப்பன் பேசினாருன்னு. நீங்க முதல்ல அடக்கி வாசிச்சிருந்தா, காமராஜரை பத்தி உங்க எம்பி பேசாம இருந்திருந்தா இதெல்லாம் வந்திருக்காதுல்ல. அப்ப சுய கட்டுப்பாடு யாருக்கு வேணும்? நீங்க திருந்திட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு குறை சொல்லுங்க. அதாவது ஆரம்ப புள்ளி வந்து காமராஜர் குறித்து விவாதிச்சதுதான் ஆரம்பிச்சது. நான் என்னை பொறுத்தவரையில் அதுல இருந்து ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னால எங்க பேசணும்னா அதான் இந்த கூட்டணி குளத்துல கல்லெறிஞ்ச முதல் நீங்க தான், நானே சொன்னேன். அதான் திரும்பியும் தப்பா சொல்லுங்களே. அதாவது வினைக்கு எதிர்வினையாடுன. அதனால கல்லெறிஞ்சது அவங்க. நான் தடுக்கிறது தப்பா? திரும்பி தாக்காம இருக்கிறதுக்கு நான் திரும்பி தாக்குறது தப்பா? அதனால துவக்கம் அவங்க கிட்ட இருந்து வந்துச்சு. அதனால குற்றம் என்று சொன்னால் குற்றம் அங்கிருந்து தான் வந்துச்சே ஒழிய இங்கிருந்து. அதாவது தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய்க்கு வந்து விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த விசில் சின்னத்தை யூஸ்வலா கிரிக்கெட் மேல உங்களுக்கும் ஆர்வம் இருக்குங்கனால நான் சொல்றேன். சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல விசிலுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. விசில் ஊதக்கூடாது, அந்த பகுதியில் விற்க கூடாதுன்னு சொல்லி. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பக்கமே விற்க கூடாதுட்டாங்களா? தமிழ்நாட்டிலே இங்க விசில் இருக்க கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு அச்சம் இருக்கு புரியுதா? எல்லாரையும் பார்த்து யாரும் பயப்பட மாட்டான்ல. எதிரி பலமா இருந்தா தானே பயப்படுவான். அதுபோல இவருடைய இந்த செயல்பாடுகளே விஜயும் அந்த கட்சியும் பலமாக இருக்கிறது என்பதை இவருடைய செயல்கள் மூலமாக அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதாவது விஜயை பார்த்து திமுக பயப்படுது அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு தெரியலையா? வேற எதுக்கு தடை போடுறாங்க சொல்லுங்க. அது ஒண்ணுமே இல்லடா எதுக்கு தடை போடுறாங்க? பலமா இருக்கவும் தான் தடை போடுறாங்க. கடந்த 2011ஆம் ஆண்டுல வந்து காங்கிரஸ் கட்சி திமுகவை நிர்பந்தப்படுத்தி, அதாவது கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும், மேல ரைட் நடக்குது. அப்படி ஒரு நிர்பந்தப்படுத்தி 60 சீட்டுகள் வாங்கினாங்க. ஆனா அவங்க ஜெயிச்சது வெறும் 5 சீட்டு தான். அதே மாதிரி இந்த முறை வந்து அதிக சீட்டு கேட்டு எதிராளிக்கு வந்து பெரிய வாய்ப்பு கொடுக்கறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்காம காலதாமதப்படுத்துறாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க அதே மாதிரி நான் இப்படி நினைக்கலாம்ல? எப்படி? 91 தேர்தல்ல திமுக எவ்வளவு சீட்ல இருந்துச்சு? 2 சீட்டு தானே ஜெயிச்சது. அதிக சீட்ல அவங்க நின்னாதான் 2 சீட்ல போச்சு. அதனால அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கூடாதுன்னு நாம நினைக்கலாம்ல? அது நியாயம்னா இதுவும் நியாயம். சார் இப்போ அதாவது திமுகவில் வந்து நீங்க உங்களுடைய கோரிக்கை எல்லாம் வச்சீங்க, ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு சொல்லி நீங்கள் உட்பட நிறைய பேர் வந்து கேள்வி இது பண்ணீங்க. பட் அந்த நேரத்தில் எந்த ரியாக்ட் பண்ணாம இருந்தாங்க. இப்போ 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சும் அமைச்சர்களை வச்சும் திமுக வந்து பதிலளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது கூட்டணி ஒட்டுமா ஒட்டாதா? அதாவது மக்களை மடையர்கள் நினைச்சிட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது. திட்டுறதோட நின்னா ரைட் நீங்க சொல்றது. அப்புறம் தனியா போய் டெல்லியில ஒவ்வொருத்தரும் பாக்குறது எதுக்காக? உங்க சகோதரியை நினைச்சு ராகுல் காந்தியை போய் பார்க்க வச்சதுக்கு முன்னாடி எப்பாவது தனியா பார்க்க வச்சிருக்காங்களா? இப்ப ஏன் பார்க்க வைக்கிறீங்க? உங்க எம்பிகள்லாம் 10 பேர் 15 பேர் சேர்த்து போய் இப்ப ஏன் பார்க்க வைக்கிறீங்க? அங்க அப்படி பண்ணுவீங்க, இங்க இப்படி பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்த்து ஏமாந்து போறதுக்கு காங்கிரஸ்காரன் இடிச்சுவாங்க. நீங்க முதல்ல சொன்னது திரும்பி சொல்றேன். 75 வருஷம் ஆன திமுகவுக்கு இவ்வளவு விவரம் தெரியும்னா 140 வருஷத்தை தாண்டின காங்கிரஸுக்கு இதை விட அதிகமா தெரியும். புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தானே சார் இப்போ திமுக ஒண்ணு நினைக்கிறாங்க, இவங்க எல்லாம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம டெல்லியில பேசி சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமையில் தானே போய் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. பட் இங்க அந்த மாதிரி எதுவும் நீங்க நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. 2 நாள் போகட்டும் உங்களுக்கு உண்மை புரியும். கடந்த முறையும் 2 நாள் தான் சொன்னீங்க. அதுதாங்க, அந்த 2 நாள் வேற, இந்த 2 நாள் வேற. அப்போ கண்டிப்பா முடிவு தெரிஞ்சிருவீங்க. பாருங்க, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.